இந்த படத்தில் பகவான் கேசரியை தாண்டி விஜய் ஃபேன்ஸுக்காக நீங்கள் ஏதாவது சீன்ஸ் பண்ணீங்களா? ஃபேன்ஸ்க்காகனு இல்லை, கதைக்காக. எப்போ கான்ஃப்ளிக்ட் இன்டென்ஸ் ஆகிடுதோ அப்போ தனியாக ஒரு சீன் பண்ண முடியாதுல்ல சார். அதோடைய ஃப்ளோலையே பண்ணியிருக்கோம், அந்த கதையோட ஃப்ளோலையே பண்ணியிருக்கோம். நேச்சுரலி பகவான் கேசரியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க 2 கதை, ஹீரோ கதை, வில்லன் கதை. இந்த 2 கதைகளும் இன்டர்வலில் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஜாயிண்ட் ஆன பிறகு ஹீரோ இப்போ வில்லன் யார், ஹீரோ யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். அதுக்கப்புறம் அதுக்கான கிளைமேக்ஸ் வரும். ஸோ அப்போ எல்லாமே தனித்தனி வேர்ல்டாக இருக்கும். ஹீரோ வேர்ல்டு தனி, வில்லன் வேர்ல்டு தனி, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்த வேர்ல்டு தனி, அவங்க போய் சண்டை போடுற வேர்ல்டு தனி. ஸோ அப்போது படம் முழுக்க 4 வேர்ல்டு இருக்கும். ஸோ அந்த இது இருக்கிறதுனால நீங்கள் அதை மீறி தனியாக ஒன்று பண்ணுறது கஷ்டம். ஓகே, இப்போ அதுக்குள்ளேயே பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே பண்ண ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. ஃப்ளாஷ்பேக் அப்படிப்பட்டதாக இருக்கும், டோட்டலி ஃப்ரெஷ் ஃப்ளாஷ்பேக்கு. ஓகே ஓகே. அதில் வந்து பொலிட்டிக்ஸ் இருக்குது, மாஸ் இருக்குது, டயலாக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பகவான் கேசரியை டைரக்ட் பண்ண அனில் ராவிப்பூடி, அவரை மீட் பண்ணீங்களா? இல்லை, மீட் பண்ணல. நான் வந்து பிங்க் டைரக்ட் பண்ணும்போது பயந்து அந்த ரைட்டரை மீட் பண்ணும்போது அவர் வந்து எப்படி, அவர் கல்கத்தாக்காரரு, அவர் வந்து பயங்கர ஒரு அந்த ஊரில் சுஜித் சர்க்கார். அவரோட மும்பை சார், ஒரிஜினல் வந்து ஃப்ரம் பெங்கால். ரைட்டர் அவர் தான் டைரக்டராக பேர் போட்டிருப்பாங்க. சுஜித் சர்க்கார் வந்து ப்ரொடியூசர் அந்த படம். ஓகே. பட் அது என்ன இன்டர்னல் மேட்டர்னு தெரியாது. அவர் வந்து அவரை நான் மீட் பண்ணேன். இது எப்படி யோசிச்சே நீ, இது ரொம்ப டஃப்பான வேலையாச்சே, நீ எப்படி யோசிச்சேன்னு கேட்கும்போது அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வேறையாக இருக்குது. அவங்க வந்து ஒரு 10-12 வயசுலேருந்தே அவங்க பிங்க் ஃப்ளாய்ட் கேட்குறாங்க, மியூசிக் கேட்குறாங்க. அவங்களுடைய ஆர்ட் சர்க்கிள் வேறையாக இருக்குது, அவங்க பேசுகிற விஷயங்கள் வேறையாக இருக்குது. அப்போ அந்த பெங்காலில் ஒரு லேடி அப்படி பாதிக்கப்படுறாங்க, அப்படி ஒரு ஃபைட் அங்கே நடக்குது. அவருக்கு அது இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. ஸோ அப்போ அவர் அதை டிஸ்கஸ் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் அரைவ் ஆகிறாரு. அப்போது அந்த ஸ்கிரிப்ட் அரைவ் ஆகி பெங்காலில் பண்ணியிருந்தால் அது அந்த படம் நமக்கு இங்கே வந்திருக்காது. ஸோ அவர் அதை கொண்டு வந்து சுஜித் சர்க்கார்கிட்ட பிச் பண்ணி அவர் அதை அமிதாப் சார்கிட்ட பிச் பண்ணும்போது தான் பெருசாகுது. ஸோ இது பண்ணும்போது என்னென்னா, இது பியோர் கமர்ஷியல் படம். இப்போ அவர்கிட்ட டவுட்ஸாக கேட்குறதுக்கு, இந்த கதை நீங்கள் எப்படி பண்ணீங்க, எப்படி வந்தது, இதோட மெயின் கோர் டிஸ்டர்ப் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்றதுக்கு தேவைகள் அதிகமாக இல்லை. ரெண்டாவது வந்து அவருமே பிஸியாக இருந்தார். அவருக்கு டக்குன்னு சிரஞ்சீவி சார் படம் அது இதுன்னு பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்போ மீட் பண்ண வாய்ப்பே கிடைக்கல. இன்னொன்று, பொதுவாக நம்ம படங்கள் ஏதாவது ஒரு ஷெட்யூலாவது ஹைதராபாத் போய் பண்ணிவிடுவோம். அப்போது அந்த மாதிரி போனால் மீட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அப்படி எங்களுக்கு ஒரு பிளானும் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இங்கே ஃபிலிம் சிட்டிலே பண்ணலாம், இங்கே இருக்கிற சிஸ்டத்துக்குள்ளே பண்ணால் இங்கேயும் நிறைய வேலைகள் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து மொத்த படத்தையும் நாங்கள் ஒரு ஃபிலிம் சிட்டிலே தான் பண்ணோம். நான் அவரை பேட்டி காணும்போது அனில் ராவிப்பூடி அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு இனிஷியலாக ஒரே ஒரு சின்னதாக கேட்டாங்க, நீங்கள் பண்ணுறீங்களா தமிழில் அப்படின்ட்டு. பட் எனக்கு வந்து லாங்குவேஜ் தெரியலன்னா நான் வந்து படம் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அது கரெக்டாக அந்த அவங்க டயலாக் சொல்கிறதுலேருந்து எல்லாமே வந்து எனக்கு ஒரு இதுமாக வந்து எனக்கு கிடைச்சாதான் என்னால் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் முதல்லே வந்து நோ சொல்லிட்டேன். ஸோ அதனால் அது புரியுது. அவர் பண்ணாததுனால தான் எனக்கு கிடைச்சிருக்கு. இல்லை, அது உங்களுக்கும் இருக்கா? அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு இன்னொரு லாங்குவேஜில் போய் படம் பண்ணனா அது ஒரு கஷ்டமாக இருக்குமா? இல்லை, எனக்கு அந்த மாதிரி தோணலை. எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா, அதுக்கு இப்போ தெலுங்குக்கு போய் படம் பண்ணுறது எனக்கு கஷ்டம். ஏன்னா தெலுங்கில் வந்து பக்காவாக ட்ராமா இருக்கணும். அதுவும் அவங்க ட்ராமாவோடைய பீக்குக்கு போகிறாங்க. ஸோ கதை நிறையா இருக்கணும், இன்ஃபர்மேஷனை விட கதை நிறையா இருக்கும். இன்ஃபர்மேஷன் பெரிய ட்ரிப் இல்லை அங்கே வந்து இப்போ புஷ்பாலாம் பியோர் பயங்கரமான ட்ராமா இல்லை சார். அவங்க வந்து ரொம்ப யோசிச்சு அதில் ஒரு தக்கேதேலே அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்கிறாங்கன்னா அது அந்த கேரக்டரோடைய வார்த்தையாக இருக்குது. அது எல்லா சீன்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம மேலோட்டமான ஒரு கமர்ஷியல் படமாக புஷ்பாவை பார்க்குறோம், ஆனால் பயங்கர டீப்பான ஒர்க்கு திருப்பி அவங்க ஃபைன் டியூன் பண்ணி அதை பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ட்ராமாவோட நான் பண்ண மாட்டேன். அப்போது என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணணுன்னா ஒரு சின்ன ட்ராமா, நிறைய ஆக்ஷன், இதுதான் பண்ணணும். தெலுங்கில் பண்ணால் நான் பண்ண முடியும், ஹிந்தியில் பண்ண முடியும்னு தோணுது எனக்கு. ஹிந்தியில் அந்த மாதிரி படங்கள், ஹிந்தியில் ஆக்ஷன் படங்களுக்கு ஒரு பெரிய வாண்ட் இருக்கிற மாதிரி தோணுது, அங்கே பண்ண முடியும். அப்புறம் கமர்ஷியல் படங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அதாவது லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி தோணலை.